வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 10 வயது மாணவியை துஷ்பிரயோகம் செய்த அதிபருக்கு நேர்ந்த கதி. பாடசாலைக்குள் அரங்கேறிய சம்பவம். எரிபொருள் விலை அரசுக்கு நாமல் விடுத்த சவால். வைத்தியரின் மோசமான செயல் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த தாய். அரசியல்வாதிகளின் போலி வாக்குறுதிகளை நம்பி ஏமாறும் மக்கள். சஜித் பிரேமதாச கவலை. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் ஜாலில் நீதியமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. மட்டக்களப்பில் பாரிய தீ விபத்துக்குள்ளாகிய புடவை கடை. சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்கள் இலங்கைக்கு விஜயம். களனியாற்றில் வெட்டுக்காயங்களுடன் ஆணின் சடலம் மீட்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். தனது பாடசாலையில் 5ஆம் தரத்தில் கல்வி கற்கும் 10 வயதுடைய பாடசாலை சிறுமிக்கு பாலியல் துஷ்பிரயோகம் இழைத்த குற்றச்சாட்டில் பாடசாலை அதிபர் ஒருவரை ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு பண்டாரவளை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கொஸ்லந்து கலிபனாவல பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றின் அதிபரை இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இவர் 2 பிள்ளைகளின் தந்தையாவார். குறித்து பாடசாலையில் இம்முறை புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்காக பாடசாலை நேரம் முடிந்த பின்னர் அதிபரால் மேலதிக வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்துள்ளன. கடந்த 18ஆம் தேதி வகுப்புக்கு வந்த மாணவர்களுள் இருந்து குறித்த சிறுமியை வகுப்பறையின் பின்பகுதி அழைத்துச் சென்று அதிபர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் குறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாட்டின் அடிப்படையில் செயற்பட்ட ஹொஸ்லந்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவர்கள் சந்தேக நபரான அதிபரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதைத் தொடர்ந்து அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நுகர்வோருக்கு அதிக வெளிப்படைத்தன்மை தேவை என்று தெரிவித்த எரிபொருள் விலை நிர்ணயத்தின் முழுமையான விவரங்களை வெளியிடுமாறு எரிபொருளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது என்ற கூற்றுக்களை நிரூபிக்குமாறு பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு சவால் விடுத்துள்ளார். நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக அரசாங்கம் தனது திறமையின்மை மற்றும் தவறான நிர்வாகத்தின் செலவுகளை பொதுமக்கள் மீது சுமத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். இறக்குமதி செலவுகள், வரிகள், தீர்வைகள், போக்குவரத்து கட்டணங்கள், லாப வரம்புகள் உட்பட உள்ளூர் எரிபொருள் விலைகளை நிர்ணயிப்பதில் பயன்படுத்தப்படும் அனைத்து கூறுகளையும் வெளியிடுமாறு நாமல் அதிகாரிகளுக்கு சவால் விடுத்தார். இளைஞர் வேலையின்மை, அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் வணிகங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் போன்ற முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தவறிவிட்டதாக கூறி அரசாங்கத்தின் பொருளாதார கையாளுதலையும் அவர் விமர்சித்தார். டெங்கு நிலைமை குறித்தும் நாமல் கவலை தெரிவித்தார். அதிகாரிகள் போதுமான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று கூறியவர் கழிவு மேலாண்மை, வடிகால் பராமரிப்பு மற்றும் கொசு ஒழிப்பு திட்டங்களை வலுப்படுத்த உள்ளூராட்சி மன்றங்களை வலியுறுத்தினார். அனுராதபுரம் ஹபரணி கிராமிய வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர் ஒருவர் வைத்தியசாலை உத்தியோகபூர்வ விடுதியில் வைத்து 14 வயதுடைய சிறுவனை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த குற்றச்சாட்டின் கீழ் சந்தேகத்தின் பேரில் வைத்தியரை ஹபரணி போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான வைத்தியர் 36 வயதுடைய அனுராதபுரம் சாலியவேவ பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. கடந்த 18ஆம் தேதி இரவு நேரத்தில் சிறுவன் தனது தாயாரை சந்திப்பதற்காக வைத்தியசாலை வளாகத்திற்குள் சென்றுள்ளார். இதன்போது சந்தேக நபரான வைத்தியர் சிறுவனை வைத்திய விடுதி அறைக்கு அழைத்து சென்று தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்தியுள்ளார். இதனை ஹபரணி போலீஸ் அதிகாரி ஒருவர் ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். சம்பவத்துக்கு முகம் கொடுத்த சிறுவனிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்த பின்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் வெளிவந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் இந்த வைத்தியரை கைது செய்துள்ளனர். தற்போது குறித்த சிறுவன் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஹபரணி போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. யதார்த்தத்தை பேசினால் ஏற்றுக்கொள்ள தயங்கும் பொதுமக்கள் அரசியல்வாதிகளின் போலி வாக்குறுதிகளில் ஏமாந்து போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கவலை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்க பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் ஒன்றில் கருத்து வெளியிடும் போதே மேற்கண்ட கருத்தை வெளியிட்டார். 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது புத்திஜீவிகளின் வழிகாட்டலில் ஆட்சி செய்யப் போவதாகவும் இன்னும் பல்வேறு வாக்குறுதிகளையும் அள்ளி வீசிய அரசியல்வாதிகளுக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கும் மக்கள் தங்கள் வாக்குகளை அள்ளி வழங்கினர்.
வருகின்றனர். அவர்களின் அடுத்த தலைமுறை பவுடர் பேபிகளாக அப்பாவிகளாக தற்போதைக்கு சமூகத்தை மாற்ற முனைந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களையும் ஏற்றிக்கொள்ள ஒரு சில மக்கள் இன்னும் தயாராக இருக்கின்றனர். கப்பலில் இருந்து இறக்கும் அதே விலைக்கு எரிபொருள் வழங்குவதாக உறுதியளித்தனர். ஆனால் தற்போது எரிபொருள் விலை கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை 1 மடங்கு குறைப்பதாக சத்தியம் செய்தார்கள். ஆனால் தற்போது மின்சார கட்டணம் பாரியளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் தற்போது மறந்துவிட்டது. ஆனால் நாங்கள் உண்மையை யதார்த்தத்தை மட்டுமே பேசுகின்றோம். அதன் காரணமாகவே 2 தேர்தல்களில் தோல்வியை தழுவினோம். இருந்தும் கவலைப்படவில்லை. உண்மையை புரிந்து கொள்ளும் மக்கள் இன்றைக்காவது எங்களுக்கு அதிகாரத்தை வழங்குவார்கள் என்று நம்புகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினையை தொடர்ந்து இழுத்தடித்துக் கொண்டு செல்வதற்கு எமது அரசு விரும்பவில்லை. எதிர்வரும் 2 வருட காலங்களுக்குள் இந்த விசாரணைகள் அனைத்தையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே எமது பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரு திட்டவட்டமாக தெரிவித்தார். ஜாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் நீதியமைச்சருக்கும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. அமைச்சர் தனது உரையில் நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் நல்லிணக்கம் குறித்து மேலும் தெரிவிக்கையில், ஒரு யுத்தம் முடிவடைந்ததன் பின்பு அதில் வெற்றியாளர்கள் மட்டும் இருப்பதில்லை. யுத்தத்தின் பின்பு எல்லாவற்றையும் இழந்த 2 பரம்பரைகள் தான் இந்த நாட்டில் இறுதியாக மீதமாக உள்ளன. யுத்தம் செய்த பரம்பரையை விட அந்த யுத்தம் முடிவடைந்த பின்பு மீண்டும் நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது, தேசிய ஒற்றுமையை வளர்ப்பது, அபிவிருத்தியை மேற்கொள்வது மற்றும் இங்கிருக்கின்ற நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவது போன்றதான் இன்றைய பரம்பரையின் தலையாய பொறுப்பாகும். கடந்த காலங்களை எடுத்துக்கொண்டால் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் நடவடிக்கைகள் தொடர்பாக மக்கள் மத்தியில் பெரும் நம்பிக்கை காணப்பட்டது என்பதை அமைச்சர் ஒப்புக்கொண்டார். இந்த விசாரணைகளின் இறுதி இலக்கு குறித்து அமைச்சர் மேலும் விளக்குகையில், எமது விசாரணைகளின் எதிர்பார்ப்பு வரும் தரவுகளை சேகரித்து அவசரமாக வழக்குகளை மூடுவதல்ல, விசாரணைகளை உரிய முறையில் நடத்தி குறித்த சம்பவங்களுக்கு காரணியாக இருந்த குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதே எமது நோக்கமாகும் என தெரிவித்தார். மட்டக்களப்பில் தீ விபத்துக்குள்ளாகி கடையொன்றும் முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளது. காத்தான்குடி கடற்கரை வீதியில் நேற்றைய தினம் மதியம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த கடையுரிமையாளரும் மதியம் சாப்பாட்டுக்காக கடையை மூடிவிட்டு அவரது வீட்டுக்கு சென்ற பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றது. இப்ராஹிம் என்பவருக்கு சொந்தமான இந்த புடவை கடை முற்றாக இருந்து சேதமடைந்துள்ளதுடன் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதன்போது காத்தான்குடி நகரசபை தீயணைக்கும் வாகனம், மட்டக்களப்பு மாநகர சபை தீயணைக்கும் வாகனம் ஆகியன ஸ்தலத்திற்கு விரைந்து காத்தான்குடி காவல்துறையினர், காத்தான்குடி நகரசபை ஊழியர்கள், காத்தான்குடி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களின் உதவியுடன் தீயணைக்கப்பட்டு ஏனைய கடைகள் மற்றும் வீடுகளுக்கு பரவாமல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டன. குறித்த இடத்திற்கு வேகமாக விரைந்த காத்தான்குடி காவல் நிலைய பொறுப்பதிகாரி அளவகோன் தலைமையிலான காவல்துறை அதிகாரிகள் தீயணைப்பு மற்றும் விசாரணை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதுடன் மின்னொழுக்காக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி அவர்கள் வரும் ஜூன் 24 முதல் 30 வரையிலான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தருவார்கள் என கூறப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது நாட்டின் சமீபத்திய பொருளாதார வளர்ச்சியை மதிப்பிடுவதற்கும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடுவதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் எதிர்பார்ப்பதாக தெரிய வருகின்றது. இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் விரிவுபடுத்தப்பட்ட நிதி வசதிக்கான 5வது மற்றும் 6வது மூலாய்வுகளை நிறைவு செய்து அதற்கான அனுமதியை நாணய நிதியத்தின் நிர்வாக சபை கடந்த மே மாதம் 27ஆம் தேதி வழங்கியிருந்தது. இதற்கமைய இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவளிப்பதற்காக 695 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி இலங்கைக்கு கிடைத்துள்ளது. கடுவெல வெளிவிட்டவில் உள்ள கழனியாற்றின் பாலத்திற்கு அருகே வெட்டுக்காயங்களுடன் ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் தகவல்படி இறந்தவர் 38 வயதுடைய டொம்பையைச் சேர்ந்தவர் ஆவர். பாலத்திற்கு அருகே அடையாளம் தெரியாத நபரின் சடலத்தை கண்ட பகுதி மக்கள் இதுகுறித்து கடுவெல காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர்கள் நடத்திய ஆய்வின் போதே அவரது தேசிய அடையாள அட்டை கண்டெடுக்கப்பட்டு மேற்கண்ட தகவல்கள் தெரிய வந்தன. கடுவெல பதில் நீதிபதியால் நீதித்துறை விசாரணை நடத்தப்பட்டது. நுவகொட சோகோ காவல்துறை குழுவினரின் பரிசோதனைக்கு பிறகு சடலம் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவ அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது.